ஹலோ. இன்னைக்கு டே 8. காலையில் 6 o'clockலாம் கிளம்பி கொலம்போவுக்கு ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். ஒரு 3 hours தான், பிரேக்லாம் சேர்த்தா கூட வந்தாச்சு. காலைல ஏர்லி மார்னிங் வந்துட்டோம். கேலேலேருந்து கொலம்போ போகிற ரூட்டு ரொம்ப சீனிக்காக இருக்கும். அதில் ஒரு பெரிய ஹைவே ஒன்று இருந்துச்சு. நாங்கள் இப்போ இந்த ஹைவேல தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஹைவேலேருந்து நாங்கள் அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா ஊருக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஊருக்குள்ளே போகிறது தான் வந்து அழகாகவே இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் ஊருக்குள்ளே போனோம். டிராஃபிக் சுத்தமாக இருக்காது. அப்படி அப்படியே அங்கங்கே இருந்தால் கூட ஈஸியாக உடனே கிளியர் ஆயிரும். கார்லாம் பார்த்தீங்க, இந்த ரோடெலாம் பாருங்கள், கொஞ்சம் நேரவாக தான் இருக்கும். பட் காரெல்லாம் அங்கங்கே பார்க் பண்ணுறதோ இல்லை வேறு மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்காது ரோட்டில். அதனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி கொலம்போ வரைக்கும் போயிட்டோம். சீனிக்லாம் செம்ம பியூட்டியாக இருந்துச்சு. இப்போ அந்த மாண்டேஜ் ஃபுல்லாமே பாருங்களேன். அது ஃபுல்லாமே வந்து அப்படியே சீஷோர் வழியாக போகிறது தான். அதனால கொலம்போ பக்கத்தில் ரீச் ஆனோடனே ஃபுல்லாமே கடல் பக்கத்தில் இருக்க ரோட்லேயே தான் போய்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே ஒரு ரயில்வே ட்ராக் இருந்தது. ஸோ ரயில்வே ட்ரெயின்ஸ் நிறைய அதில் பாஸ் ஆச்சு. இது பாருங்களேன், வில்லேஜஸ் வழியாகவே பாஸ் ஆகி போச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு ஒட்டி கேரளா அது மாதிரி தான் இருந்தது. பட் கேரளா அதை விட க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஃபியூ பிளேசஸ் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். டாப் ஃபியூ பிளேசஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து மியூசியம் பார்க்க போகிறோம். அந்த மியூசியம் வந்து இங்கே சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி மியூசியம் இருக்குது. இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌட் பார்க்க முடியுது. ஸோ அந்த மியூசியம் தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் மியூசியம் பார்க்கலாம். மியூசியம் எந்த அளவுக்கு விடுவாங்கன்னு தெரியல. இப்போ மியூசியமுக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்கே ஃபுட் அண்ட் இது வந்து தனியாக வச்சுருக்காங்க அந்த செக்ஷன். ஸோ அங்கே தான் போகிறோம். அதை முடிச்சுட்டு மியூசியத்துக்குள்ள போகலாம்.
மியூசியம் பார்த்தாச்சு. மியூசியம் வந்து ரொம்ப பெருசு. அது வந்து 2 வச்சுருந்தாங்க இல்லையா, ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ். ஹிஸ்ட்ரி இதில் கூட கொஞ்சம் விட்டாங்க, சயின்ஸ் இதில் சுத்தமாக விடலை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ நான் எடுக்கல. அங்கேயே ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பேர் வந்து கங்கா ராமையா. இது புத்திஸ்ட் டெம்பிள் நினைக்கிறேன், அப்படிதான் பார்த்தா தெரியுது. சரி, உள்ளே போய் பார்ப்போம். பில்டிங் ஒரு ஃபேமஸாக இருக்குது. அந்த பில்டிங்கை இப்போ ஆப்போசிட்லேருந்து தெரியுது பாருங்க.
இப்போ நீங்க பின்னாடி பாக்குறதா வந்து கேலே ஃபேஸ் கிரீன் அப்படின்னு ஒரு பில்டிங். இப்போ ட்வின் டவர், இப்போ மலேசியால இருக்கிற அந்த மாதிரி ஒரு டவர் இருக்கு இல்லையா, ஐடென்டிக்கல் டவரா இருக்குல்ல, அந்த மாதிரியே ஒரு டவர் இது இங்க எப்படி இருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே அதோட ஷாப்பிங் மால் ஒன்று இருக்கு. எப்படி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல சி இருக்கு. ஓகே, இப்போ கொலம்போ பீச்ல போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு மால்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம இன்னைக்கு கொலம்போல ஃபைனல் பிளேஸ் இது வந்து பேட்டா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இது நார்மல் மார்க்கெட் தான், பட் வாட்டருக்கு நடுவில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். இதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. ஏன்னா இது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு இது முடிச்சோம்னாலே இருட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பிடலாம். ஸோ அதனால இதை முடிப்போம்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்துட்டோம். காட்டிருப்பாங்க. இந்த ரிவர் பக்கத்துல ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இங்க நிறைய ஷாப்ஸ் இல்லை, நீங்க பாக்குறீங்க இல்லையா பின்னாடி, அவ்வளவுதான். ஒரு 10 to 15 கடை இருக்கும், அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இது வந்து இங்க ஒரு பேட்டை மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. அந்த பேட்டை மார்க்கெட்டுக்கு பின்னாடி இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கவங்க ஒருத்தவங்ககிட்ட விசாரிச்சேன், இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஒரு 10 years தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ரன்னிங்ல இருக்கு. ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நினைப்போம் இது மார்க்கெட்னா அப்படியே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னா தண்ணியில் அப்படியே ஃப்ளோட் ஆகணும், அப்படி கிடையாது. ஏற்கனவே இங்கே ஒரு தண்ணி இருக்கு, ஒரு குளம் மாதிரி ஒரு தண்ணி இருக்கு. அதில் ஒரு கார்னர்ல இந்த மாதிரி ஷாப்ஸ், இந்த லைனாக இப்படி ஒரு ஷாப்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஷாப்ஸுக்கு முன்னாடி அப்படியே தண்ணி இருக்கு, குளம் மாதிரி பாருங்க. பாத்தீங்களா தண்ணி, அதுக்கு அங்கிட்டு இருக்கிற அந்த சுவர்லாம் வந்து டச்சு காலத்துல இருந்தே இருக்கான். அந்த காலத்துல இருந்து கட்டின சுவரம், அதை அவங்க டச்சே பண்ண மாட்டாங்களாம். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் சில இடத்துல எல்லாம் அப்படியே லைட்டா இடிஞ்செல்லாம் போயிருக்கு, அதை அவங்க அப்படியே விட்டுருக்காங்க, அது எதுவுமே சரி பண்ணாம. அந்த இதுதான் வந்து அந்த ஸ்ரீலங்கா முழுசே அதை நான் பார்க்க முடியுது. நிறைய பழைய பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருக்காங்க, அதை கிளீன் பண்றாங்க, லைட்டா ஏதாவது ஒர்க் பண்ணி அதை சரி பண்ணதான் பார்க்குறாங்க. போல எதையுமே இடிச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது அந்த மாதிரி எந்த இதுவுமே போனல. ஸோ அதான் இந்த ஸ்ரீலங்காவோட பியூட்டியே. இதுதான் கொலம்போ பஸ் ஸ்டாண்ட். இந்த லோட்டஸ் வியூ பில்டிங்க்கு முன்னாடி இருக்கு கொலம்போ பஸ் ஸ்டாண்ட். நம்மளுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
சூப்பர். சன்செட் ஆகுது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பேட்டை மார்க்கெட் பார்த்தாச்சு, இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் பார்த்தாச்சு. அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் கொலம்போல வந்து எங்கேயாவது க்ளோஸ் ஆயிரும். இங்கேருந்து நம்ம ரூம் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கே 1 hour ஆகும் ட்ரைவில். ஸோ இப்போ ட்ரைவ் பண்ணி அந்த ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ரூமில் போய் பார்க்கலாம். ஹோட்டல் ரூமில் வந்து செக்இன் பண்ணியாச்சு. இப்போ ஹோட்டலில் நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து ஏர்போர்ட்டுக்கு வெறும் 10 நிமிஷம் தான். ரொம்ப பக்கத்தில் புக் பண்ணியிருக்கு. ஏன்னா நாளைக்கு காலையில் 7 o'clock ஃப்ளைட்டு சென்னைக்கு. அப்போ வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் இருந்தால் தான் ஈஸி. 7 o'clockனால 2 hours முன்னாடி அப்படி பார்த்தோம்னா 5 o'clock அங்கே இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த காரை ட்ராப் பண்ணணும். ஸோ இத்தனை இருக்கனால ஏர்போர்ட் பக்கத்துலேயே புக் பண்ணியாச்சு. கார் ட்ராப் பண்ணுற இடம் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கும் பொதுவாக. ஸோ அதனால் காலையில் ஒரு 4:30 கிளம்பி 5 o'clock-குள்ளே அதை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபார்மல்ஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 10 minutes. ஸோ எப்படி ஒரு 5:30 ஒரு 1.5 hour இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இது டொமஸ்டிக் கிடையாது, இன்டர்நேஷ்னல் தான். பட் ஸ்டில் 1 hour தானே. அதனால் அதான் பிளானு. பார்ப்போம். சூப்பராக இருக்குது. பட் இந்த ஸ்டேயும் அருமையாக இருக்குது. இது ஒரு ஹோட்டல் மாதிரியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ வரதுக்கே எங்களுக்கு 7:30 ஆயிடுச்சு. இனிமேல் அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். சூப்பர். அப்போ டின்னர் மட்டும்தான் பாக்கி இருக்குது இன்றைக்கி. டின்னர் வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுக்கு வாக்கபுளாக போயிட்டு முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப லாங்கில் போக முடியாது, போகிறதும் வேஸ்ட்டு தான். ஏன்னா எப்படி ஒரு 5-10 kilometers-க்கு நடுவில் எதுவும் கிடையாது பக்கத்தில். அதனால் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கே போயிட்டு இன்றைக்கி டே முடிச்சுக்கணும் தான், ரெஸ்ட் எடுக்கணும் தான். சரி, நாளைக்கு காலையில் காரை ட்ராப் பண்ணுற இடத்துல இருந்து பார்ப்போம். சென்னை வந்தாச்சு. இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னை வந்தாச்சு. பேக்கும் கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த 1 week ட்ரிப் சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு சில கண்ட்ரிஸ் தான் சரி போனோன்னா நல்லா இருந்தது அப்படின்னு தோணும். ஆனால் இந்த ஸ்ரீலங்கா ட்ரிப் பொறுத்த வரைக்கும் அடுத்து எப்படா போகலாம் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சொல்லுவாச்சு. நான் வீடியோஸ் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து நான் இந்த வீடியோவில் நம்ம காட்டாததெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக போகிறேன். அதுவும் பார்க்கலாம். சரி, அடுத்த ட்ரிப்பில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.